ஹலோ மக்களையுமே 7ஆம் தேதியோட சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் பூமியும் ககனும் வந்து உருண்டுட்டு இருக்கிறாங்க. தரையில் உருண்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே ககன் வந்து சிச்சி போ இன்ச்சு அப்படி போயிடுறாரு. இருந்துச்சு உடனே பூமியை பார்த்து சீச்சின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே பூமிக்கு வந்து கோவம் வருது. முன்னாடி காதலிக்கும் போது நான் தான் உயிர், அவ்வளோ காதலா எவ்வளோ அன்பா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ கல்யாணம் ஆகி நான் தான் உன் பொண்டாட்டின்னு ஆயிடுச்சு. இப்போ என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன், என்ன சீப்போன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சுல. இருக்கட்டும் மாமா, நான் வச்சுக்கிறவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சும்மா கோவப்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்க சரச்சந்திரா வீட்டுல பார்த்தா இவங்க அபூர்வா வந்து நம்ம சரச்சந்திரா மாமா கிட்ட பேசி இந்த ஹனிமூன் பிளானை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க செரி வந்து அவங்க வரது முதல்ல பாத்துட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க, சரச்சந்திரா ரூமுக்குள்ள போயிட்டு இவங்களே சரச்சந்திரா குரல்லையும் பேசிக்கிட்டு செரி குரல்லையும் செரியே பேசிக்கிட்டு, அதாவது சரச்சந்திராவும் செரியே பேசுறாரு, செரியாவும் செரியாவே பேசுறாரு. 2 பேரும் குரல்லையும் இவரே பேசுறாரு. அந்த மாதிரி மாமா எனக்கு நட்சத்திராக்கு வந்து நாங்க ஹனிமூன் போறதுல விருப்பம் இல்லை மாமா, அதனால வேண்டாம் மாமா பாத்துக்கலாம் அப்படின்னு முதல்ல செரி சொல்றாரு. அதுக்கடுத்து சரச்சந்திராவோட குரல்ல செரியே திரும்ப பேசுறாரு. டேய் அவ அப்படிதான்டா சொல்லுவா, நீ எதுக்குடா, நீங்க கல்யாணம் இவ்வளவு நாள் ஆச்சு, நீங்க அப்படி இப்படின்னு போயிட்டு வந்தா தானடா அவங்க மனசு மாறும், நீங்களும் நல்லா இருப்பீங்க, நீங்களும் நல்லா வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி இவரே பேசுறாரு. உடனே அது நட்சத்திராக்கு பிடிக்காம எதுக்கு மாமா போயிட்டு, அது எதுக்கு தேவையில்லாம, அவ என்னைக்கு மனசு மாறுறாளோ அன்னைக்கு போய்க்கலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு செரி முதல்ல செரி குரல்ல பேசுறாரு. ஏய் அவ என்னைக்கு மனசு மாதிரி நீங்க என்னைக்கு போறது, அதுதான் நீங்க போயிட்டு வாங்க சின்னஞ்சிறுசுங்க, நீங்க போய் நல்லா சந்தோஷமா இருந்துட்டு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, இந்த வயசுல போகாம இந்த வயசுல ஹனிமூன்லாம் போறீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் மாமா, நான் சொல்றதுதான் கரெக்டு தானே நீ சொல்றல, அப்புறம் என்ன உனக்கு போறதுக்கு என்ன, நட்சத்திரா ஏன் பொண்ணு, நான் சொல்றதா அவ கேட்பா, நீ எதுக்கு போய் என்ன எடுத்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவங்களே சரச்சந்திரா குரல்லையும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இவங்களுக்கு சாதகமா செரிய பேசிக்கிறாரு. அதுக்கடுத்து அபூர்வா வந்து இந்த கதவுக்கு பின்னாடி வந்து ஃபுல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அத்தைக்கும் இதுல விருப்பம் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து அவரோட குரல்ல முதல்ல சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து ஏய் அபூர்வா ஏன் முண்டாட்டி, நான் சொல்றதா அவளுக்கு வேத வாக்கு, நான் சொல்றதுதான் கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை திரும்ப சரச்சந்திரா வயசுல அவரே இந்த மாதிரி செரியே பேசிக்கிறாரு. உடனே அபூர்வாக்கு இங்க கோவுருது. இது நீங்க சொல்றதா நான் கேட்பேனா, ஏன் நான் சொல்றதை எப்பவும் கேட்பீங்கன்னு இவங்க சொல்லுவாங்க, இப்ப என்ன மாத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப கடைசி என்ன சொல்றீங்க மாமா, இப்ப நான் நட்சத்திராவோட நான் போகணும்னு நீங்க சொல்றீங்களா, டேய் நான் நம்ம என்ன திரும்பியும் உனக்கு முதல்ல இருந்து எல்லாம் கிளாஸ் எடுக்கணுமாண்டா, நான் எத்தனை வாட்டி சொல்றது நீங்க 2 பேரும் ஹனிமூன் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே சரிங்க மாமா நான் இதை நட்சத்திரா கிட்ட சொல்லிடுறேன் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கதவை திறந்து வெளியே வராங்க. உடனே அபூர்வம் அங்கதான் நிக்கிறாங்க. அத்தை உங்ககிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. எல்லாத்தையும் எனக்கு தெரியும், நான் பேசிக்கிறேன் மாமா கிட்ட, நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவங்க பார்த்தா ஆக்சுவலி சரச்சந்திரா ரூம்ல இல்லவே இல்லை, சரியும் சரச்சந்திராவும் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அபூர்வா கதவை திறந்து உள்ள வந்தோன்னு பார்த்தா சரச்சந்திரா அப்பதான் வாஷ்ரூம்ல இருந்து வெளியே வந்துருவாரு, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துருவாரு. வந்துட்டு பார்த்தா அவர் வந்து கண்ணாடியை தொடச்சிட்டு இருப்பாரு. மாமா நீங்க எடுத்த முடிவுல நீங்க உறுதியா இருக்கீங்களா அப்படின்னு வந்து அபூர்வா கேட்பாங்க. அதுல என்ன டவுட்டு, நான் எடுத்த முடிவுல நான் இப்போ உறுதியா தான் இருக்கேன், அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அபூர்வா என்ன நினைக்கிறாங்க வந்து இவங்க இந்த ஹனிமூன் போறதை பத்தி அபூர்வா கேட்டு இது வரைக்கும் நீங்க அதுதானே பேசிட்டு இருந்தீங்கன்னு அதை பத்தி கேட்கறாங்க. சரச்சந்திரா என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா ககனை வச்சுதான் அந்த பிண்ட பூஜை பண்ணணும், அதை பத்தி தான் கேட்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அதுதானே சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க சொல்றாங்க. உடனே அபூர்வா வந்து சொல்றாங்க, முன்னாடியெல்லாம் என்கிட்ட கேட்காம எந்த முடிவு எடுக்க மாட்டீங்க, ஆனா இப்ப நீங்களே முடிவு எடுத்துட்டு அதுக்கு நானும் உங்களுக்கு தலைவணங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வெளியே போறாங்க. உடனே சரச்சந்திரா சொல்றாரு, இவளுக்கு என்ன பைத்தியமா, இவ தானே அந்த ககனை வச்சு இந்த பிண்ட பூஜையை பண்ணணும்னு சொன்னா, இவ ஆசைப்பட்டான் தானே இந்த பிண்ட பூஜைக்கே ஒத்துக்கிட்டேன் ககன் பண்றதுக்கு, இவ என்ன இப்ப மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு நினைக்கிறாங்க. அபூர்வா அடுத்து நட்சத்திரா கிட்ட போய் சொல்றாங்க, என்னால உங்க அப்பா மனசை மாத்த முடியல, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரியும் பின்னாடியே வந்து அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, மாமா சொன்னதெல்லாம் கேட்டே நட்சத்திரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து நக்கலா அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. மம்மி நீ வேஸ்ட் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திர திரும்ப வந்து அவங்கள பார்த்து அபூர்வா பார்த்து கோவப்படுறாங்க. இங்க சாரதா வீட்டுல பார்த்தா ககன் வந்து அந்த பிண்ட பூஜைக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு மாடியில. இங்க பார்த்தா கீழே வந்துட்டு இவங்க சாரதாவும் பூமியும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அத்தை இவர் எப்படி இப்போ நல்லவரை அப்படி மாறினாருன்னு எனக்கு புரியவே இல்லை, என்னால ககனை புரிஞ்சுக்கவே முடியல, இப்ப எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும் பூமி, நம்ம உண்மையா சொல்லிடலாமா ககன் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேக்குறாங்க. உண்மையா சொல்றது அதெல்லாம் வேண்டாம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல, கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணுவேன், நான் கண்டிப்பா இந்த பூஜைக்கு போக விடாம நான் தடுத்து நிறுத்துறேன், என்னால முடிஞ்சது ஏதாவது பண்றேன், முன்னாடியாவது என் மேல அவ்வளவு காதல் இருந்துச்சு, ஆனா இப்ப என்னையவே அவரு அடியோட வெறுக்கிறாரு, ஆனா என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்றேன், அவரை
நான் டைவர்ட் பண்ண பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. சாரதா உயிரோட இருக்கிறவங்களுக்கு எப்படிமா பிண்ட பூஜை பண்ண முடியும், அதெல்லாம் பெரிய பாவம், அதெல்லாம் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி இவங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா ககன் இப்படி மாடிப்பட்டில இருந்து இறங்கி வராரு. உடனே இவங்க சாரதா வந்து குடுகுடுன்னு கிச்சனுக்குள்ள ஓடி போயிடுறாங்க. உடனே பூமி இருந்துட்டு, மாமா நீங்க அந்த பிண்ட பூஜையெல்லாம் நீங்க பண்ணாதீங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. ஏன், எதுக்கு பண்ணக்கூடாதுன்னா, ஏன் அவர் என்ன உயிரோட இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. உயிரோட இருக்கிறதா? உயிரோடலாம் இல்ல மாமா, அவருக்கு உங்களுக்கு உங்க அப்பாவை சுத்தமா பிடிக்காத ஒருத்தவங்களுக்கு நீங்க எதுக்கு இதெல்லாம் போய் கஷ்டப்பட்டு பண்ணணும், அதுக்கு அவங்க செடியை வச்சே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு, அந்த சரச்சந்திரா கேட்டாரு, நான் பண்ணணும், நான் முடிவு பண்ணிட்டேன், அவ்வளவுதான். நீ எதுக்கு தேவையில்லாம முதல்ல நீ யாரு இந்த குடும்ப விஷயத்துல எல்லாம் தலையிட? நான் அன்னைக்கு சொன்னதா இன்னைக்கும், என் குடும்பத்துல தலையிடுற உரிமை உனக்கு என்னைக்கும் கிடையாது. நீ 3வது மனுஷிதான் இந்த வீட்டை பொறுத்தவரை. நீ ஏதோ இந்த வீட்டுல இருக்க, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு உரிமை எடுத்துக்கிறது, என் பொண்டாட்டின்னு உரிமை எடுத்துக்கிறது, அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. நீ என் பொண்டாட்டியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இந்த மாதிரி உதறி பேசிடுறாரு. அதுக்கடுத்து இவங்களும் அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு என்னெல்லாமோ அது இதுன்னு பேசி பாக்குறாங்க. பூமி அது இதுன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க எல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு அவரை பிடிக்காது, அவருக்கும் உங்களுக்கு பிடிக்காது, எதுக்கு தேவையில்லாம பிடிக்காத ஒருத்தவங்களுக்கு நீங்க பண்ண தேவையில்ல. எங்க சரசந்திரா சொன்னா நீங்க செய்யணுமா, அதெல்லாம் செய்ய வேண்டாம், நீங்க எதுக்கு செய்யணும், இதெல்லாம் உங்களுக்கு என்ன தலையெழுத்தா, அப்படி இப்படின்னு என்னலாமோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்கள தடுக்கிறதுக்கு என்னலாமோ அன்பா பேசி பாக்குறாங்க, கோவப்பட்டு பாக்குறாங்க. ஆனா இவரு ககன் அவரோட முடிவுல ரொம்பவே தெளிவா இருக்கிறாரு. நான் பண்ணதான் போறேன், இந்த பிண்ட பூஜையை முடிக்கதான் போறேன், இறந்து போனவருக்கு தானே பண்ணணும், உயிரோட இருக்கிறவருக்கு நான் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் படி கிளம்பி போயிடுறாரு. திரும்ப பார்த்தா இவங்க கேரேஜ் எடுத்துட்டு சாப்பாடு எடுத்துட்டு பூமி வந்து ஆட்டோல கிளம்பி போறாங்க. உடனே ககன் வந்து இன்னைக்கு வந்து ககன் ஃபாலோ பண்றாரு. காரை எடுத்துட்டு பின்னாடியே, அப்ப அந்த எஸ்.ஏ. சூர்யா சொன்னது உண்மைதானா, அப்போ அந்த கேபி உயிரோட தான் இருக்கான், அவனுக்கு தான் நீ கேரேஜ்ல சாப்பாடு எடுத்துட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க ககன். உடனே அதுக்கு அடுத்து இவங்க கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கு ஆட்டோ பின்னாடி யார் வராங்களா எதுவும் ஒன்றும் பார்க்கல பூமி, இன்னைக்கு யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமா வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஆட்டோவை வந்து கரெக்டா வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி இறக்கிட்டாங்க. இறங்கிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு இவங்க ஓடி வந்து கிராஸ் பண்றாங்க. உடனே ககன் வந்து ஓடி வந்து கிராஸ் பண்றதை பாத்துடுறாங்க. இந்த ரோட்ல இவ எதுக்கு வந்தா, இந்த ரோட்ல என்னோட பழைய வீடுல இருக்கு, அப்போ பழைய வீட்டுக்கு எதுக்கு இவ, எதுக்கு கேரேஜ்ல எதுக்கு எடுத்துட்டு வரா, யாருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரா? அப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. அடுத்து ககன் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாரு, அப்போ கேபி உயிரோட தான் இருக்கான், கேபிக்காக தான் இவ சாப்பாடு எடுத்துட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு செத்தாண்டி அவன் கையில அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரூமை லாக் பண்ணிட்டு, சாரி மாமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பாடை எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அவர் கேபியும் முதல்ல கடவுளை வணங்கிட்டு அவர் பாட்டு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீங்க அமைதியா உட்காந்து நிம்மதியா சாப்பிடுங்க, இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உன்னை யாராவது ஃபாலோ பண்ணாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு கேபி கேட்கிறாரு. அதெல்லாம் ஒருத்தர் என்ன ஃபாலோ பண்ணல மாமா, நீங்க இதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க நிம்மதியா உட்காந்து சாப்பிடுங்க, இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பார்த்தா ககன் வந்து கதவை தட்டுறாரு. அவரோட பழைய வீடு அவருக்கு தெரியாம இருக்குமா, இன்னைக்கு எப்படி பூமியை ஏமாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, பூமி கதவை தர, நீ வந்ததை நான் பாத்துட்டேன், அந்த கேபிக்காக தானே நீ சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்க, அந்த கேபி உயிரோட தான் இருக்கான்னு எனக்கு தெரியும், எனக்கு ஆல்ரெடி டவுட் இருந்துச்சு, இன்னைக்கு நீ இந்த வீட்டுக்கு வந்தோன்னா நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன், இப்ப நீ கதவை திறக்க போறியா இல்ல நான் கதவை உடைச்சிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்திக்கிட்டே இருக்காரு. இதை கேட்டோன்னே, ஐயோ ககன், அவன் எல்லாத்தையுமே சொல்றாமா, நான் உயிரோட இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்றானே, இப்ப என்னமா பண்றது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அந்த ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க மாமா, நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரூம்குள்ள ஒளிங்கன்னு சொல்ல, அதாவது ஓடு வீடு தானே, அந்த மேல ஸ்லாப் மாதிரி இருக்கும்ல பழைய வீட்டுல எல்லாம், அந்த மாதிரி இருக்கிற ஒரு செவுத்து மேல வந்து இவங்க ஏறி உட்கார்ந்துக்கோங்க, நான் அவரை எப்படியாவது இங்க இருந்து சமாளிச்சு எதையாவது பேசி அவரை இந்த வீட்டை விட்டு முதல்ல அனுப்பி வச்சாரு, அதுக்கடுத்து நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவங்களும் கிருஷ்ண பிரசாத்தும் ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு அந்த செவுத்து மேல ஏறி உட்கார்ந்துருக்காரு. அந்த செவரு வந்து உள்ள இருந்து வெளியே அந்த ரூம்ல காசால இருந்து பார்த்தாலே அந்த தெரியுது, அந்த செவருத்துலதான் அவர் உட்கார்ந்துருக்காருன்னு பச்சையா தெரியுது. ககன் வந்து கதவை தட்டுவாரு. உடனே திறந்துருவாங்க பூமி. உடனே, நீ அந்த கேபிக்கு தானே எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்த, எனக்கு தெரியும் அந்த கேபி உயிரோட தானே இருக்கான், அவனுக்கு தான் நீ சாப்பாடு எடுத்துட்டு வந்த, இன்னும் எத்தனை நாடகம் தான் நீ போடுவ, நீ என்னைக்கு திருந்துவ, நீ திருந்தவே மாட்டியா, அப்படி ஒரு நாடகக்காரி, பொய்க்காரி, மாயக்காரின்னு சொல்லிட்டு பூமியை பிடிச்சி திட்டிட்டு இருப்பாங்க. உடனே பூமி வந்து இந்த நேரத்துல ககனை டைவர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸா பேசுற மாதிரி, மாமா நீங்க என்னை ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும், இதுதான் உங்க பழைய வீடுன்னு அத்தை என்கிட்ட முன்னாடியே சொன்னாங்க, நான் இதுக்குதான் கேரேஜ்ல நம்ம 2 பேத்துக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க என்னை ஃபாலோ பண்ணி வருவீங்கன்னு எனக்கு தெரியாதா, அதுக்காக தான் நான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இவங்க அடுத்த ஒரு நாடகத்தை போடுறாங்க. உடனே ககன் வந்து பச்சையா, நீ ரொம்ப கேவலமா நடிக்கிற, பச்சையா நடிக்கிற, நீ அந்த கேப்புக்காக தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன்னு தெரியும், அந்த கேப்பு உயிரோட தான் இருக்கான் இன்னும் எனக்கு தெரியும், நீ இதுக்கு மேல நடிக்காத பூமியை, ஒழுங்கா அவரை வெளியே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேட ஆரம்பிச்சிடுறாரு. ஹால்ல தேடுறாரு, கதவுக்கு பின்னாடி தேடுறாரு, கிச்சன் கடியில தேடுறாரு,
எல்லா பக்கமும் ரூம் ஃபுல்லா தேடுறாரு. ஆனா இவர் தான் வந்து செவுத்து மேல ஏறி உட்காந்துருக்காரு. அவரு மேல பாக்கல. ககன் வந்து கீழேயே எங்கேயாவது ஒளிஞ்சிருக்காரா, சோபா கடியில பாக்குறாரு, கட்டில் கடியில பாக்குறாரு, அடியிலே பாக்குறாரு, மேல பாக்கல. மேல செவுத்துலதான் வந்துட்டு கேபி இருக்கிறாரு. இது பார்க்காம உடனே அதுக்கடுத்து இவரு எப்படியும் அந்த பிண்ட பூஜை உயிரோட இருக்கவங்களுக்கு நீ பண்ணக்கூடாதுல்ல, அந்த பிண்ட பூஜை நான் பண்ணதானே போறேன், அதுல நீ ஏதாவது பண்ணுவல்ல, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். உயிரோட இருந்தா அவங்க எப்படி நீ பிண்ட பூஜை நடத்த விட மாட்டேன்னு எனக்கு தெரியும் பூமி. கேபி கேட்டுக்கோ, நான் உன்னை கண்டிப்பா உன்னை கையும் கழுவுமா பிடிக்காம நான் விட மாட்டேன். இன்னைக்கு வேணா நீ தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ககன் வந்து கோபப்பட்டு அந்த வீட்டை விட்டு போயிடுறாரு. இங்க இப்ப வந்து கேபி வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாரு, எங்க நம்ம ககன் கையில மாட்டிடுவோமோ வச்சிருவோமோ அப்படின்னு சொல்லி. ககன் வீட்டை விட்டு போன பின்ன பூமி வந்து மாமா 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 எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ரூம்குள்ள போய் தேடுறாங்க, அங்க தேடுறாங்க, இங்க தேடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நான் இங்க இருக்கேன் பூமி அப்படின்னு சொல்லிட்டு மேல கை காட்டுறாங்க. சரி நீங்க இறங்கி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவரு இறங்கி வராரு. இங்க பாருமா, அவன் இப்ப கூட என் மேல இருக்க பாசத்துல பண்ணல, நான் உயிரோட இருக்கனா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தான் அவன் இந்த பிண்ட பூஜை, அவன் அங்க பிண்ட பூஜை பண்ண போறான், இங்க என்ன சாப்பிட போறேன்னா எதுக்குமா எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்றாங்க. ஐயோ ஆமாமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கடைசி நிமிஷம் வரை எனக்கு டைம் இருக்கு, நான் கண்டிப்பா இதை நிறுத்துவேன், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, நீங்க எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணுங்க, நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்னு மட்டும் எனக்கு சத்தியம் பண்ணுங்க, அது மட்டும் பண்ணுங்க போதும். அத்தையும் உங்ககிட்ட இதுதான் சொல்ல சொன்னாங்க, நீங்க இந்த வீட்டை விட்டு மட்டும் வெளியே வராதீங்க, மித்த எந்த பிரச்சனை நடந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பூமி வந்து இந்த மாதிரி கேபிக்கு வந்து வாக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க எதுக்கோ கவலைப்படாதீங்க, அதை நான் நடத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எஸ்ஐ சூர்யா வந்து அப்புறமா மீட் பண்றாங்க. மீட் பண்ணி இங்க பாருங்க, நான் சாரதாவை ஃபாலோ பண்ணி போனேன், ஆனா கடைசியில அந்த ஆட்டோக்காரன் வந்து நான் ரூட்டை விட்டுட்டேன், அந்த ஆட்டோக்காரன் கேட்டா அவன் என்ன மிஸ்கைட் பண்ணிட்டான், இது எல்லாமே அந்த பூமி அந்த சாரதா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, கேபி கண்டிப்பா உயிரோட தான் இருக்காரு, இது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திரும்ப பண்ணிட்டு இருக்காரு, அவங்க பாதுகாப்புல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நடக்கூட எனக்கு முன்னாடியே தெரியும், அவங்க அப்பானா உயிர், அவங்க அப்பா பேச்ச கண்டிப்பா அவ தட்ட மாட்டா, அதே நேரத்துல உயிரோட இருக்கிற அவங்க மாமாக்கு பிண்ட பூஜை அவ நடக்க விட மாட்டா, இப்போ வந்து அவ சங்கதியெல்லாம் வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எஸ்ஐ சூர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த பிண்ட பூஜை வந்து ஒருவேளை நடந்துருச்சு அப்படின்னா அதை சாரதாவும் நடக்க விட மாட்டா, ஏன்னா உயிரோட இருக்க அவ புருஷனுக்கு எப்படி அவ பிண்ட பூஜை நடத்த விட மாட்டா, எப்படினால கேபி உயிரோட இருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியதான் போகுது, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து எஸ்ஐ சூர்யாவுக்கு வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. எஸ்ஐ சூர்யாவும் அபூர்வாவும் இங்க வீட்டுல வந்து பூமி போனாலே என்னாச்சுன்னு சொல்லிட்டு சாரதா வந்து இங்கே அங்கேயே நடந்துட்டு இருக்காங்க இங்க கிச்சனுக்குள்ள. அதுக்கடுத்து பூர்ணி வந்து காஃபி போடுறாங்க. காஃபி போட்டு அம்மா என்னம்மா நீங்க இதுக்கு சந்தோஷம் தானே பண்ணும், எப்படியா அண்ணன் வந்து அப்பாவை ஏத்துக்கலனாலும் அவங்க அப்பாக்காக இப்ப பிண்ட பூஜை பண்றதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க, இதுவே பெரிய விஷயம் தான், அதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க, அதுக்கு அண்ணன் தானே பண்ணணும், இதை நினைச்சு நீங்க பெருமைப்படணும் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சாரதாக்கு வந்து கோவருது, நீ சின்ன பொண்ணு உனக்கு எதுவும் தெரியாது, நீ வாய மூடி உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கோவப்பட்டு கத்திட்டு இருக்கும் போது பார்த்தா வீட்டுக்கு அந்த ரூம் கிச்சனுக்குள்ள பூமியை என்டர் ஆகுறாங்க. அப்பதான் உடனே அதுக்கு அடுத்து நீ எதுக்கும் கவலைப்படாத பூரி, அத்தை வந்து என் மேல இருக்க கோத்துதான் உன் மேல காட்டிட்டு இருக்கிறாங்க, நீ எதுக்கும் வரி பண்ணாத, அத்தை ஏதோ டென்ஷன்ல பேசுறாங்க, நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத பூரி அப்படின்னு சொல்லிட்டு பூமியும் வந்து பூர்ணிக்கு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே என்ன ரகசியமோ மாமியாராச்சும் மருமகளாச்சு, நீங்களே உங்க இதை பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே பூர்ணி வந்து வெளியே போயிடுறாங்க. உடனே அதுக்கு அடுத்து இப்ப எப்படிமா ககனத்தை தடுத்து நிறுத்துறா, அவன் மேல ரெடி ஆயிட்டு இருக்காமா, இப்ப பிண்ட பூஜைக்கு போயிருவானே என்னமா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அவர் ரூமை விட்டு வெளியவே வரமாட்டாரு, அதுக்குதான் என்கிட்ட ஒரு செம பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து சொல்றாங்க. என்னம்மா என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு டேப்லெட் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. இது என்னமா டேப்லெட் அப்படின்னு கேக்குறாங்க. இது மோஷன் டேப்லெட் அத்தை, இதை மட்டும் கொடுத்தாங்கன்னா அவங்க ஃபுல்லா பாத்ரூம்லயே தான் இருப்பாரு, ரூமை விட்டே வெளியே வர மாட்டாரு, அவர் அந்த பூஜைக்கும் போறதுல பூஜையும் நடக்காது, ஈஸியா சிம்பிளா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஐயோ நான் இதை வேண்டாம்மா, ககனுக்கு ஏதாவது ஆயிரப்போது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க சாரதா. வேண்டாம், ககனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், ககனுக்கு ஏதாவது ஆயிரும் அவ்வளவுதான், ககனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளவுதான், ஏதாவது அவனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிற போது, வேண்டாம் வேண்டாம் பூமி, இந்த பிளான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை இப்ப உங்களுக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் தான், ஒண்ணு மாமாவை காப்பாத்தணும், உங்க பையனை போக விடக்கூடாது, மாமா அப்ப உங்க பையன் போய் அந்த பிண்ட பூஜையை நடத்தினா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, அப்ப நீங்க மாமா பத்தி நினைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம், நான் போட்டு தர காஃபியை மட்டும் நீங்க போய் உங்க பையன் கிட்ட கொடுங்க, அதை மட்டும் பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சாரதா சொல்றாங்க, ககன் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கோமா, அவன் நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி நான் இப்ப இந்த வேலையை பண்ணா அது ரொம்ப தப்பாயிரும், ககன் என் மேல உயிரை வச்சிருக்கான், நம்பிக்கை வச்சிருக்கான், நான் கண்டிப்பா அவனுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி நீங்க பண்ண வேண்டாம், நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே பால் எடுக்கிறாங்க. முதல்ல காஃபி பவுடர் போடுறாங்க, அதுக்கடுத்து 2-3 டேப்லெட் எடுத்து
அதை ஃபுல்லா உள்ள இருக்கிற அந்த இதை மட்டும் உடச்சு போட்டுடுறாங்க. உள்ள இருக்கிற அந்த இது டீ மாத்திரையில மோஷன் இதை மட்டும் போட்டு விட்டுறாங்க. போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கிடுறாங்க. கலக்கிட்டு இவங்க அங்க ககன் வந்து மாடியில இருந்து கிளம்பி வந்துட்டாரு. கிளம்பி வந்துட்டு பூரி கிளம்பிட்டியா போலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. நானும் கிளம்பிட்டேன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க காஃபி எடுத்துட்டு வராங்க. பூமி, இந்தாங்க மாமா காஃபி குடிச்சிட்டு தெம்பா போங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து, நீ போட்ட காஃபியா, நீயே ஒரு மாயக்காரி, நீ ஏதாவது கலந்தாலும் கலந்துருப்ப, நான் இது கண்டிப்பா நீ குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பூமி பார்த்தா அந்த காஃபியெல்லாம் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ககன். உடனே நான் ஒன்னும் போடல, இது உங்க அன்பான அம்மா போட்டு கொடுத்த காஃபி தான், உங்க அம்மா கொடுத்தா நீங்க குடிப்பீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அப்படியாமா அப்படின்னு கேட்கறாங்க. அதான் பூமி சொல்றாள்லடா குடியேண்டா வாங்கி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஆமான்னு சொல்லல இல்லன்னு சொல்லல, அதான் பூமி சொல்றாள்ல வாங்கி குடி அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவரும் வாங்கிட்டாரு. வாங்கி ஒரு சிப் கரெக்டா வாயில வைக்கிறாரு. அப்பதான் அவருக்கு வந்து நான் இந்த காஃபியை குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன் குடிக்க மாட்டீங்க, ஏன் உங்க அம்மா போட்ட காஃபி தானே, உங்க அம்மா மேலதான் உங்களுக்கு அவ்வளவு பாசம் இருக்குல்ல, ஏன் குடிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் பூமி கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல நான் இப்பதான் போய் முதல்ல பண்டிதரை போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். பிண்ட பூஜை பண்றவங்க வந்து தண்ணி கூட குடிக்க கூடாது, வெறும் வயிற்றுலதான் காலையில போய் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூமி சொல்றாங்க, ஆமா நீங்க இப்ப காஃபியை குடிங்க, நீங்க குடிச்சீங்கன்னு நாங்க யாருக்கும் தெரியவா போகுது, கேட்டா குடிக்கலன்னு சொல்லுங்க, நான் எதுவும் சாப்பிடலன்னு சொல்லுங்க, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்றாங்க. ஏய் நீதான் நாடகக்காரி, பொய்யா இருப்பேன், நான் எப்போ எல்லாத்துலயும் நேர்மையா தான் இருப்பேன், எனக்குலாம் இது தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த காஃபி எதுக்கு வீணாக்கணும்னு சொல்லிட்டு, அந்த காஃபி எதுக்கு வீணாக்கணும், குடிங்க, நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணி அந்த காஃபியை வாங்கி குடிக்க போறாங்க. உடனே அதுக்கு அடுத்து ஐயோ பூமி வர ஐயோ தடுக்கிறதுக்கு பாக்குறாங்க, ஆனா இப்போ சொல்லவும் முடியாதுல உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வர இங்க பயந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல சிவா என்ட்ரி கொடுக்குறாரு. சிவா வாங்கி, உனக்குலாம் எதுக்கு காஃபி, நீ தான் வாங்க போகிறல்ல, கூட அந்த காஃபி நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு சிவா அந்த காஃபியை வாங்கி ருசிச்சு குடிச்சுட்டு இருக்கிறாரு. உடனே அதுக்கு அடுத்து பூமி, இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து, டேய் சிவா சரி சீக்கிரம் கூட்டிட்டா போகணும்டாமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ககன் வந்து கிளம்பிட்டாரு. வா பூர்ணி நம்ம முதல்ல கார்ல போலான்னு சொல்லிட்டேன்னு இவர் குடிச்சோன்னா வயிற்று கலக்க ஆரம்பிச்சிருது சிவாக்கு. உடனே வாடா சிவா அப்படின்னு கூப்பிடுறாங்க ககன். இல்ல மாமா நீங்க போங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் பின்னாடியே வந்துடுறேன், ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே உனக்கு இந்த நேரத்துல என்னடா வேலை, அதான் மாமா நான் சொல்றேன்ல நீங்க போங்க மாமா, நான் பின்னாடியே வந்துடுறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவங்க பூமி, சாரதா, ககன், பூர்ணி 4 பேரும் போறாங்க. இவர் வீட்லயே இருக்கிறாரு. இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பாட்டு வீடியோல பார்க்கலாம். பூமி வந்து அங்க போய் அந்த பிண்ட பூஜையை நிறுத்தினாங்களா இல்லையா, இல்ல வேற யாரும் மூலியமா நிறுத்தினாங்களா, இல்ல கேபி உயிரோட இருக்க உண்மையை நிரூபிச்சாங்களா, என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்ட் 2 வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த ஹை பட்டனையும் முடிஞ்சா தட்டி விடுங்க மக்களே. தேங்க்யூ, நன்றி, நாளைக்கு சந்திப்போம், பை பாய்.